விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசிக்கு அமாவாசை நன்னாள் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டில் விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு புதிய திருப்பங்களை தரக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நிதிநிலைகள் சீராக இருக்கும்னு சொல்கிறாங்க. மன அமைதி அதிகரிக்கும் நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. இந்த முடிவுகளை அவசர முடிவுகள் எடுக்காமல் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அமாவாசையில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு சுய பரிசோதனை செய்யக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா புதிய தொடக்கங்கள் மனதளவில் நடக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில்னு பார்த்திங்கன்னா புதிய பொறுப்புகள் சேரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்கணுங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் முன்னேற்றம் அடையுங்க. நம்ம சிந்திக்காமல் ஒரு செயல் பட்டோம்னா அது அதில் முன்னேற்றம் காண்பது தவறுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்கணுங்க. பணியிடத்தில் உங்கள் திறமைகளை பாராட்டுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக சம்பள ஊதியம் வேலை உயர்வு எதுவும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் சம்பள ஊதியம் வேலை உயர்வெல்லாம் அதிகரிக்குங்க. பணவரவுன்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாங்க. என்ன நமக்கு பணவரவே வரலை, நமக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை வேலையில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லதுங்க. பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்யலாங்க. நான் ரொம்ப நாளாக வாங்கி வச்ச கடனை என்னால் கட்ட முடியல, இந்த கடனை நான் எப்படி கட்ட போகிறனோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் பழைய கடனை கட்டுறதுக்கான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப உறவுகள்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சிறு சிறு மனக்கசப்பெல்லாம் குறையுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கன்னு சொல்கிறாங்க. சின்ன தொட்டத்துக்கெல்லாம் பிரச்சனை, எங்கள் வீட்டில் தொட்டத்துக்கெல்லாம் சண்டை வருது அப்படின்றவங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குங்க. உறவினருக்குள்ளே சில ஆதரவுகள்லாம் கிடைக்குங்க. மாணவர்கள்னு பார்த்திங்கனாவே படிப்பில் கொஞ்சம் கவனம் அதிகரிக்குங்க. போட்டித் தேர்வில் ஒரு முன்னேற்றம் காணலாங்க. நான் போட்டித் தேர்வு டிஎன்பிசி யூபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்கலாம் போட்டித் தேர்வுக்கெலாம் தயாராகக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியம்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்குங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா தியானம் அந்த மாதிரி யோகா அந்த மாதிரி செய்கிறது பார்த்திங்கன்னா உடல் நலத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் தராதுங்க. போதிய தூக்கம் சத்தான உணவும் அவசியங்க. அமாவாசை பரிகாரம்னு பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு நினைவு வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. சிவபெருமான் அல்லது பைரவரை வணங்குவது நல்லதுங்க. அதே சமயம் அமாவாசை நாளில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செஞ்சு கொள்வது நல்லது. என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்துக்கு வீட்டில் இருக்க கடவுளையும் வழிபடலாங்க. ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்கிறது புண்ணிய பலனை தருங்க. என்னால் அன்னதானம் செய்ய முடியும், ஆடைகளை வாங்கி தர முடியும் அப்படின்றவங்களும் ஆடைகளை வாங்கி தரலாங்க. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா அடர் சிவப்புங்க. அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்திங்கன்னா 9, 2ங்க. அமாவாசை நாளில் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்குங்க. அமாவாசைன்னு பார்த்திங்கனாவே முடிவும் புதிய தொடக்கத்தையும் தரக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்கு இந்த அமாவாசை வாழ்க்கை இருந்த குழப்பங்கள்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இந்த பாதையில் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வேலை தொடர்பான நல்ல தகவல்கள்லாம் கிடைக்குங்க. புதிய உயர்வு கிடைக்குங்க. நான் வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு போகணும், வெளிநாட்டு கல்வி உயர்வுக்கு போகணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு சேருங்க. எனக்கு ரொம்ப நாளாக கல்யாண யோகம் இல்லை, கல்யாணம் அமையாமையே இருந்துச்சு, சுபமுகூர்த்தம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் சுபமுகூர்த்தம் சேரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பதவி உயர்வு அல்லது புதிய தொடர்பான வருமான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. அலுவலகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. வெற்றி தரக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் முனைவோர் புதிய வாடிக்கையாளர் பெறலாங்க. வெளிநாட்டுக்கு வேலை செய்யணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான அறிகுறிகள்லாம் தோன்றலாங்க. தடையிட்ட பணம் கைக்கு வர வாய்ப்பு உள்ளதுங்க. நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன், அது என் கைக்கு வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணம் கை கூடி வரத்துக்கான நல்ல ஒரு நாளாக இருக்குதுங்க. சேமிப்புன்றது அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க. நம்ம பணத்தை சேமிக்கணும், சிக்கனமாக செயல்படுத்துறது ரொம்பவும் நல்லதுங்க. முதலீட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆலோசனை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணுங்க.
குடும்பத்தில் வந்து அமைதி அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வரன் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நண்பர்களுக்கு ஒரு உதவி பிரச்சனை அப்படின்னு இப்போ நண்பர்கள் அப்படின்னு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு உதவி நீ அப்படின்னு சொன்னாங்கன்னாவே நீங்கள் வந்து உதவின்னும் போதே நீங்கள் போய் எல்லா உதவியும் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. பழைய உடல்நல பிரச்சனையிலலாம் வந்து முன்னேற்றங்கள்லாம் எனக்கு ரொம்ப நாளாக அல்சர் இருக்குது, தொண்டை வலி, அந்த மாதிரி தீரா நோய்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து சேருங்க. மன அமைதிக்கான எனக்கு மன அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து தியானம், யோகா, நடைப்பயிற்சி அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உதவி தரக்கூடிய இதாக இருக்குங்க. போதுமான தண்ணீர் வந்து குடிக்கணுங்க. தூக்கன்றது வந்து அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானதுங்க. தூக்கன்றது வந்து நம்ம டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறது வந்து நல்லதுங்க. அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான், காலபைரவர் அல்லது குலதெய்வத்தை வழிபடுறது வந்து நல்லதாக கருதப்படுதுங்க. முன்னோர்களை நினைத்து வந்து பிரார்த்தனை செய்கிறது வந்து மன நிம்மதியை அளிக்குதுங்க. அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம், ஆடை தானமாக கொடுக்கறது வந்து பறவைகளுக்கு உணவு போடுறது அதெல்லாம் புண்ணிய பலனை தரும். நட்சத்திர பலனுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தொழிலில் புதிய வாய்ப்பு தரக்கூடிய நன்னாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கலாங்க. நண்பர்களுக்கு வந்து உதவி முக்கிய திருப்பத்தை வந்து ஏற்படுத்துங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புடைமைன்னு செயல்பட்டால் வந்து தடையிட்ட காரியங்கள் வந்து நிறைவேறுங்க. உடல்நலத்தில் சிறு சிறு கவனம் தேவைங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சில விஷயம் நம்ம பண்ணும்போது வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான தடை அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து இப்போ தடையிட்டு நீங்கி நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க. மனதில் இருந்த சில குழப்பங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதிர்பாராத நபர்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய நன்னாளாக இருக்குதுங்க. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதைலாம் அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆசை வந்து நிறைவேறுவதற்கான அறிகுறிகள்லாம் தோன்றும். புதிய வாழ்க்கைக்கு வந்து இலக்கை அமைக்க வந்து ஏற்ற காலமாக இருக்குதுங்க. அமாவாசை உங்களுக்கு வாழ்க்கை என்னென்ன மாற்றம் கொண்டு வரப்போகிறது, எந்த விஷயம் கவனமாக இருக்க வேணும், எந்த பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படின்றதெல்லாம் வாங்க விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு வந்து இயல்பாகவே மிகவும் தைரியமாகவும் இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் போராடுவாங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக வந்து மனதில் இருந்த குழப்பம், எதிர்பாராத காரியங்கள் தாமதமாகி சிலருக்கு வந்து பண நெருக்கடி, சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, இன்னொரு சிலருக்கு வந்து வேலை தொடர்பான கவலை இருந்திருக்குங்க. ஆனால் இந்த அமாவாசைக்கு பிறகு சூழ்நிலை வந்து மெல்ல மெல்ல மாறலாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடங்க போகிறதுங்க. இதுவரை மூடியிருந்த சில கதவுகளில் வந்து திறக்குங்க. எதிர்பாராத இடங்களில் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும். வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்குங்க. உங்கள் திறமைகளுக்கு மேலதிகாரிகள்லாம் வந்து நல்ல ஒரு பாராட்டு தருவாங்க. நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்களுக்கு வந்து நல்ல தகவல் கொண்டிருப்பதாக நேரடி முகம் தேர்வு வந்து அமையுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்தநிலை குறையுங்க. பழைய வாடிக்கையாளர்கள்லாம் மீண்டும் வருவாங்க. புதிய வாடிக்கையாளர்களுக்கு சேருவாங்க. ஆனால் பெரிய முதலீடு வந்து நினைத்தால் வந்து ஒரு முறை நன்றாக யோசித்து முடிவெடுங்க. பணவரவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எதிர்பாராத பணம் வந்து கைக்கு வரலாங்க. நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த தொகை வந்து கைக்கு வரக்கூடிய நன்னாளாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து கட்டுப்படுத்துறது வந்து மிகவும் அவசியங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு சேமிப்பு செய்யும் எண்ணமும் அதிகரிக்குங்க. குடும்ப வாழ்க்கைக்கு பார்த்தா வந்து வீட்டில் இருந்த மனக்கசப்பசெல்லாம் குறையுங்க. கணவன் மனைக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக சரியாகும். பெற்றோர்களுக்கு ஒரு ஆதரவும் குடும்பத்தினருக்கு ஒரு அன்பும் அதிகரிக்குங்க. சில வீடுகளில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் தொடங்குங்க. காதல் வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா இருப்பவர்களுக்கு வந்து தவறான புரிதல் விலகுங்க. மனதில் இருப்பதை வந்து அமைதியாக புரிந்து கொண்டால் வந்து உறவு இன்னும் வந்து வழிபடுங்க. திருமணமாகாதவருக்கு வந்து நல்ல வரன் தொடர்பான செய்திகள் வர வாய்ப்பு இருக்கிறதுங்க. மாணவர்களுக்கு வந்து இந்த காலம் மிகவும் சாதகமானதாக இருக்குதுங்க. படிப்பில் கவனம் அதிகரிக்கணுங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளி உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்றவங்களால் சிந்தித்து செயல்படக்கூடிய நன்னாளாக இருக்குதுங்க. உடல்நலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிக வேலை செய்த சோர்வு அடையலாங்க. போதுமான தூக்கம், சத்தான உணவு மற்றும் சிறிய நடைப்பயிற்சி உங்களுக்கு வந்து செஞ்சோம்னா வந்து புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நன்னாளாக இருக்குதுங்க. நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து தொழில் முன்னேற்றம், பணவரவு, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும் நண்பர்களின் உதவி, எதிர்பாராத நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறுங்க.
இந்த அமாவாசை நாளில் வந்து சிவபெருமானை வழிபட்டால் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தித்து செய்யலாங்க. அல்லது வந்து என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்க கடவுளை வந்து வழிபடலாங்க. அமாவாசை நாளில் வந்து திதி கொடுக்கறது அந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்யலாங்க. முன்னோர்களை வழிபடுறது வந்து ரொம்பவும் அவசியங்க. அதே சமயம் வந்து நான் வந்து அன்னதானம் தரேன், இந்த வெள்ளை நிற ஆடையை வந்து தியானமாக தரேன் அப்படின்னு தரக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாளாக இருக்குதுங்க. அதே சமயம் இந்த மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து காத்திருந்த காலமுடையதாக இருக்குங்க. நல்ல காலமாக தொடங்குதுங்க. நல்ல அறிகுறி தரக்கூடிய நன்னாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பலன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அகிலம் ஆஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.